வணக்கம், நான் நக்ஷத்ரா. எல்லாரும் லீவில் ஜாலியாக இருக்கீங்களா? அதே மாதிரி தான் நானும். ஆனால் நான் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஒரு புக் ரீடிங். அந்த கதை பேர் என்னென்னா அப்புவின் சாகசங்கள். அது எழுதியது திருமதி லாவண்யா. இந்த இந்த அப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு யானை. இதில் மொத்தமாக 9 கதைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதியோடு நல்லா ஜாலியாக இருக்கும். அது நீங்கள் படிக்க படிக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதில் நிறைய கதாபாத்திரங்கள் ஒரு கதையிலே வருவாங்க. இதில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிளி இருப்பாங்க, மான், அதுக்கப்புறம் குரங்கு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருப்பாங்க. இதை ஒரு யானையோட கதையினாலே இதில் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த யானையும் நம்மளை மாதிரி குட்டி தான், அதுக்குள்ளேயும் ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும். அது நம்மளை மாதிரி தான். நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாட்றோமோ அதே மாதிரி தான் அந்த யானைக்குட்டியும் அதோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாடும். நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒத்துமையாக இருக்கோன்றது தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. இதில் எனக்கு பிடிச்ச கதை அப்புவின் நட்பு. அப்புவின் நட்பு ஏன்னா அவன் அவனோட நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பழகுறனால எனக்கும் நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பழகுவேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கதை ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிறதுனால நம்மளும் அந்த காட்டுக்குள்ளே போய் அப்புவோட ஜாலியாக என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கதை எல்லாமே காட்டுக்குள்ளே நடக்கிறனால அந்த கதையில் நம்ம எப்படி நட்பு அந்த அப்பு காமிக்குது, எப்படியெல்லாம் அது பயப்படுது, அந்த நிழலை பார்த்து எப்படிலாம் பயப்படுதுன்ற ஒரு கதை தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இதில் 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.